ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பார்ட் டைம் கிளாஸ். டுடே நம்ம பார்க்க போகிறது சிறந்த ஆசிரியராக அப்படின்ற அந்த புக்கில் இருந்து பகுதி 3 தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். அன்னைக்கு நம்ம இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். உரையாற்றுங்கள்லேருந்து இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிறோம். ஓகே, வாசிக்கலாமா? உரையாற்றுங்கள். உங்களது உரையாற்றும் திறனை வளர்த்து கொள்ளுங்கள். கோடை மழை பெய்வது போல கருத்துக்களை வகுப்பில் பொழியுங்கள். தெள்ளிய நீரோடை ஓடுவதைப் போல தெளிவாக மொழியுங்கள். கோவில் யானை கால்களில் சலங்கை கட்டி தேரோடும் வீதியில் ஊர்வலம் வருவது போல கம்பீரமாக பேசுங்கள். மாணவர்களை பார்த்தவாறும் அவர்களின் முக பாவனைகளை கவனித்தபடியும் பேசுங்கள். வகுப்பில் உரையாற்றும் போது விளக்குகள், சான்றுகள் தாருங்கள். வாசியுங்கள், நடியுங்கள், பாவனையோடு பேசுங்கள். ஒரு கருத்தை விளக்குவதற்கு எளிய எடுத்துக்காட்டுகள் பல கூறுங்கள். அனைவருக்கும் புரியக்கூடிய எளிய சொற்களில் சிறிய வாக்கியங்களில் பேசுங்கள். விதிகளை மனப்பாடமாக சொல்லுவதை விட விதிகளை விளக்கும் எடுத்துக்காட்டுகளை ஏராளமாக சொல்லுங்கள். எதை முதலில் சொல்வது, எதை அடுத்து சொல்வது என கருத்துக்களை அழகாக முறைப்படுத்தி தொகுத்து வைத்து கொள்ளுங்கள். நடத்துகின்ற பாடத்தின் முக்கிய கருத்துக்களை தவறாமல் வலியுறுத்துங்கள். கையில் உள்ள குறிப்புகளை பார்த்து ஒப்பிக்கவோ பாட நூலிலுள்ள கருத்துக்களை அப்படியே வரிவிடாமல் வாசிக்கவோ செய்யாதீர்கள். சொல்லும் கருத்துக்களை மாணவர்கள் பின்பற்றி கவனிக்க முடியாத வேகத்தில் பேசாதீர்கள். நீங்கள் பாடம் நடத்தும் போது மாணவர்களை குறிப்பெடுக்குமாறு தூண்டுங்கள். பாட நூலிலுள்ள தகவல்களை சொல்லுங்கள், ஆனால் அத்துடன் அவற்றையெல்லாம் வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுவது என்பதையும் சொல்லித்தாருங்கள். அந்த 5 நிமிடங்கள் புதிதாக நடத்தும் பாடத்திற்கும் முந்தைய பாட கருத்துக்களுக்கும் உள்ள தொடர்புகளை எடுத்து சொல்லுங்கள். எப்பொழுதும் கடைசி 5 நிமிடங்களை அன்று நடத்திய பாட கருத்துக்களை தொகுத்து சுருக்கி சொல்லுவதற்கு செலவிடுங்கள். கோடை மழை பெய்துவிட்டது, சட்டென்று நின்று விட்டது போல மணி அடித்தவுடன் பாடம் நடத்துவதை நிறுத்தி விடுங்கள். மேக கூட்டத்திலிருந்து வெளிப்படும் நிலவை போல உடனே வகுப்பை விட்டு வெளியே கிளம்பி விடுங்கள். நீங்கள் பாடம் நடத்தினால் அன்று வகுப்புக்கு வந்த மாணவர்கள் உங்கள் பாடத்தை கேட்டு இன்புற வேண்டும். அன்று வகுப்புக்கு வருகை தராத மாணவர்கள் அடுத்த நாள் உங்கள் பேச்சை கேட்க ஓடி வர வேண்டும் என்பதை நிலைநாட்டுங்கள். கொத்து கொத்தாக பூத்திருக்கும் மலர்கள் மணக்காதிருந்தால் ஒரு பயனில்லை. அதுபோல் நீங்கள் கற்றதை மாணவர்களுக்கு புரியும் வகையில் சொல்லித்தர தவறினால் உங்களது கல்வி பட்டங்களால் ஒரு பயனும் இல்லை என்பதை உணர்ந்திடுங்கள். மாணவர்களை ஊக்கப்படுத்துங்கள். மாணவர்களின் ஆர்வத்தை கிளறக்கூடிய கற்பித்தல் உத்திகளை கையாளுங்கள். உங்களது பாடத்தின் மேல் அனைத்து மாணவர்களுக்கும் ஆர்வமும் தேடலும் ஏற்படும் வகையில் பாடம் நடத்துங்கள். நீங்கள் நடத்துகின்ற பாடத்தில் ஒவ்வொரு மாணவரும் கற்றலின் அடைந்துள்ள முன்னேற்றத்தை அவ்வப்போது சுட்டிக்காட்டி மேலும் ஆர்வத்தோடு கற்றிட ஊக்கப்படுத்துங்கள். அடுத்த முறை வகுப்புத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெறுவேன். இத்தேர்வில் பெற்றதை விட அடுத்த முறை வகுப்புத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவேன் என்பன போன்ற குறிக்கோள்களை ஒவ்வொரு மாணவரையும் தங்களின் திறமைக்கேற்பவாறு தேர்ந்தெடுக்க செய்யுங்கள். பாராட்டினாலோ திட்டினாலோ ஒரு மாணவர் நன்கு படித்திடுவார் என்பது உறுதியாக இருந்தால் மட்டுமே அம்மாணவரை பாராட்டவோ திட்டவோ செய்யுங்கள். வெறுமனே குறைகளை மட்டும் பட்டியல் போட்டு காட்டிக் கொண்டிருந்தால் வெறுமனையே குறைகளை மட்டும் பட்டியல் போட்டு காட்டிக் கொண்டிராமல் மாணவர்கள் பயனடையும் வகையில் குறைகளை சுட்டி காட்டுங்கள். மாணவர்களை அதிகமாக ஊக்கப்படுத்தும் நோக்கத்துடன் அடிக்கடி மாணவர்களுக்குள் போட்டிகள் காம்படிஷன் வைக்காதீர்கள். போட்டிகளால் வளரும் மாணவர்களின் இளம் நெஞ்சுகளின் வன்முறை விதைகள் தூவப்படுகின்றன என்பதை உணருங்கள். கற்பித்தல் முறைகளை தேர்ந்தெடுங்கள். பாட கருத்துக்களை ஏற்றவாறு வகுப்பில் கற்பித்தல் முறைகளை கையாளுங்கள். ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியான கற்பித்தல் முறையை கையாளாதீர்கள். புது புது
கற்பித்தல் முறைகளை கையாண்டு மாணவர்களுக்கு வியப்பையும் ஆர்வத்தையும் வகுப்பில் ஏற்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் வகுப்பு எப்பொழுது வரும் என்ற எதிர்பார்ப்பை மாணவர்களிடையே வளர்த்திடுங்கள். கலந்துரையாடுங்கள். வகுப்பில் மாணவர்களை 4-5 பேர் கொண்ட சிறு சிறு குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவும் பாடக்கருத்தை பற்றி கலந்துரையாடுமாறு செய்யுங்கள். வகுப்பில் நன்கு பயிலும் 5 மாணவர்களின் தலைமையில் மற்ற மாணவர்களை 5 குழுக்களாக பிரித்து அவர்களை குழு விவாதம் கற்க செய்யுங்கள். குரூப் டிஸ்கஷன். மாணவர்களை அணிகளாக பிரித்து கேள்வி கேளுங்கள். அதிகமாக கேள்விகளுக்கு பதில் தரும் அணிக்கு பாராட்டும் பரிசும் வழங்குங்கள். 1-2 பாடங்களை நடத்திய பின் அவற்றில் வினாடி வினா நடத்துங்கள். குவிஸ் காம்படிஷன். பாட நூலில் உள்ள சில நிகழ்ச்சிகளையும் கருத்துக்களையும் பாடமாக நாடகமாக நடத்தி காட்டுமாறு மாணவர்களை தூண்டுங்கள். வகுப்பறையில் மாணவர்கள் நடத்தி காட்டும் நாடகத்தினால் அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி பயன் விளையுமாறு பார்த்து கொள்ளுங்கள். ஒரு பாடத்திற்கு முன்னரே பாடம் தொடர்புடைய தலைப்பை கொடுத்து 5 அல்லது 6 மாணவர்களை பேச சொல்லி வகுப்பில் கருத்தரங்கு நடத்துங்கள். செமினார். பட்டிமன்றம் நடத்துங்கள். முன்கூட்டியே முடிவு செய்யப்பட்ட தலைப்பில் 10 மாணவர்களை 2 சமமாக அணிகளாக பிரித்து 2 அணிகளையும் வகுப்பில் பட்டிமன்றம் நடத்த செய்யுங்கள். டிபேட். உங்கள் வகுப்பில் 4-5 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை பாட தொடர்புடைய தலைப்பில் திறம்பட செயல்பட கலந்துரையாட சொல்லுங்கள். வகுப்பில் நன்கு பயிலும் சில மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை தங்களுடன் பயிலும் மற்ற மாணவர்களுடன் பாடம் நடத்த சொல்லுங்கள். ஆசிரியரிடம் கற்பதைப் போலவே ஒரு மாணவர் தன்னிடம் பயிலும் பிற மாணவர்களிடமிருந்தும் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பீர் டீச்சிங். செய்து காட்டுங்கள். ஒரு பொருளையோ செயலையோ பற்றி வெறுமனே பேசிக்கொண்டிராமல் அவ்வப்போது செயல்முறை விளக்க செய்து மாணவர்களிடம் ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் ஊட்டுங்கள். ஒரு பொருளை பற்றி வெறுமனே பேசுவதை விட அப்பொருளை வகுப்பில் எடுத்து வந்து காட்டுங்கள். இலையின் வடிவமைப்பை பற்றி வெறுமனே வாயில் பேசுவதை விட வெவ்வேறு வடிவமுள்ள இலைகளை பறித்து வந்து மாணவரிடம் காட்டுங்கள். செயல்முறை விளக்கத்தில் நீங்கள் செய்யும் செயலையும் பொருளையும் அனைவரும் பார்க்க இயலும் வகையில் உயரமான மேடையில் நின்று செய்து காட்டுங்கள். செயல்முறை விளக்கம் முடிந்த பின் மைய கருத்துக்களை ஒருமுறை சுருக்கமாக சொல்லிவிடுங்கள். நீண்ட நேரம் எடுத்துக்கொள்கின்ற செயல் விளக்கத்தையும் வேகமாக செய்யும் செயல்முறை விளக்கத்தையும் தவிர்த்திடுங்கள். ஒரே செயல்முறை விளக்கத்தில் பல கருத்துக்களை திணிப்பதையும் நீண்ட விளக்கங்கள் தருவதையும் தவிர்த்திடுங்கள். உங்களுக்கு பழக்கமில்லாத அல்லது உங்களுக்கே சரியாக புரியாத கற்பித்தல் உத்திகளை பயன்படுத்தி பாடம் நடத்தாதீர்கள். ஓகே டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்த பார்ட் 4 அப்படின்ற இதுல கரும்பலகையில் கவனம் தேவை அப்படின்றத அடுத்த தலைப்பை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அப்லோட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணணும், அடுத்த பகுதிகளிலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.